அளவுக்கு உங்களுக்கு மாடு தானே வேணும். ஆமா மாடு இல்ல சரி வேணா ஒரு கண்ணு குட்டி பிடிச்சி தரேன் கொண்டுட்டு போங்க. ஏன்டா ஏற்கனவே ஒரு மாடு இருக்குங்க. ஒரு காரியத்துல வெட்டப்பட்ட முனிவர்கள் தேவர்கள் எனக்கு பரிசா கொடுத்தாங்க. ஆனா அந்த மாடை நான் விரும்பல, இந்த மாடை நான் விரும்புறேன். ஒத்த மாட்டை வச்சு விழ முடியுமா? 2 மாடு தான் ஏற பூட்டி ஆள விழுது நவதானியங்கள். இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சாமர்த்தியக்காரர் வந்து ஒத்த மாடை வச்சு விழுவுறது இல்லையா? எப்படி ஒரு விவசாயம் பாக்குறவங்க பண்ணலாம், செய்யலாம், இருந்தாலும் செய்யலாம். எப்படி ஒரு 2 மாடு தான் ஏற பூட்டி ஆள விழுது உளுந்து எள்ளு கொள்ளு கால சமை. நமக்கு ஒரு மாடை வச்சவே உழுக சத்து இல்லையே, இதுல 2 மாடை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னு யோசிக்கணும்ல. இருக்கிற இடத்துல சமமா இருக்கணும்ல. அந்த முறையில எப்படின்னா அந்த மாடை நான் விரும்பல, ஆனா இந்த மாடை நான் ரொம்ப விரும்புறேன். ஏங்க எப்பவுமே கையில இருக்கிற பொருளை யாருமே விரும்ப மாட்டாங்க. கிடைக்காத பொருளை இல்ல இனிமேல கிடைக்க வேண்டியது மேலதான் விருப்பம் இருக்கும். உலகத்தோட நியதி அது. அது கிடைச்சிருச்சுன்னா அதுவும் அப்படித்தான் இருக்கும். அதான் காக்கா நோக்கரியும் கொக்கு டொக்கரியும் குருணிப்பால் இருந்தாலும் கூரையை பிக்கிற மாட்டை வச்சிருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது போல இருக்கு இல்லங்கிறதுக்கு உங்க மனசை கொஞ்சம் தயவுபடுத்துறீங்கன்னா. ஆமா அதான் சொல்றேன், கண்ணுக்குடி பிடிச்சிட்டு போங்க. கண்ணுக்குடி அதுக்கு எங்க வந்தவங்கள மாடு என் கண்ணுக்கு தெரியுது, என் மாடுக்கு இருக்குங்கிறது என்னுடைய கண்ணு சரியா தெளிவா தெரியலன்னு நினைக்கிறேன். உண்மை கண்ணாடி பல காலமா மாச கணக்கா சுத்தி இருக்கீங்க, சரியா சாப்பாடு தூக்கம் இருந்திருக்காது, அதனால மானிங்க இருக்குன்னு நம்புறீங்க. இருக்கு இருந்தாலும் மானுடைய பெருமையை எவ்வாறு சொல்ல பொழுது அந்த முறையில எங்கு சுத்தினாலும் வெங்கட சேதிக்கணும். பேரு தெரு தெருவா போனாலும் நேரடிக்கு ஒரு தன்மையில மான நீங்க கொடுப்பதற்கு வழிவகை செய்யணும். ஏன்னா எங்க சுத்தினாலும் ரெங்கட சேவிக்கணும்னா எத்தனை பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்றாலும் பூலோக வைகுந்தமான திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கத்துக்கு போனாதான் முழுமையாக பெருமாளுடைய ஆலயத்துக்கு போன புண்ணியம் கிடைக்கும். அதனால எங்க சுத்தினாலும் ரங்கனை செவிக்கணும்னாங்க. ஸ்ரீரங்கத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க உள்ள தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட மாட்டாங்க, வெளியில உடைச்சு தேங்காய் துருவிதான் சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் உறங்குறாரு இல்லையா, அவர் உறங்கும் போது தேங்காய் உடைச்சோம்னா சத்தம் கட்டி எந்திரிச்சு பாரான். அதனால அங்க தேங்காய் உடைக்கிற பழக்கம் கிடையாது. அது மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயம்லாம் உலகத்துல இருக்குங்க. கர்ணே தான் கூட பிறந்தவன் தான் அப்படின்ற விஷயம் அர்ஜுனனுக்கு தெரியுமா? தெரியாது. தன்னோட கூட வந்திருக்க ஒரு முனிவர் சிவபெருமான் அப்படின்னு வல்லாள மகாராஜாவோட மனைவிக்கு தெரியுமா? தெரியாது. தாங்கிட்ட வந்து தான் செய்த தானத்தையும் தர்மத்தையும் திருப்பி தானமா கேட்டவர் கிருஷ்ணன் அப்படின்னு கர்ணனுக்கு அப்ப தெரியுமா? தெரியாது. அது மாதிரி மானிங்க இல்லாத உங்களுக்கு தெரியல, இருக்குங்கிறது தெரியுது, இருக்குங்கிறது பார்வையில் இருக்கு, இருந்தாலும் சொன்னா நம்ப மாட்டீங்க. இருக்கு எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தா எப்படி ஒன்னு தீர்க்கிற கணக்கு இருக்கு, இன்னொன்னு தீர்க்கக்கூடிய கணக்கு இருக்கு. இந்த கணக்கு எப்படி தீர்க்கக்கூடிய கணக்கு? முடிஞ்சா தீர்த்து பாப்போம், சரி, இல்லாட்டி மொத்தமா தீர்த்து விட்டுருவோம். அப்படியா? ஐயாவுக்கு அதுல கோளாறு, ராமரை சீதையம்மா மடியில தலை வச்சு படுத்திருந்தார். அப்ப ஏற்கனவே சீதையை காதலிச்ச இந்திரமைய சயந்தே ஒரு காகமா மாறி வந்து அந்த அம்மா மேல கொத்துறியான். கொத்தும் போது சீதையம்மா கணவர் உறங்குறாரு, உறங்கத்தை கெடுக்க கூடாதுன்னு சொல்லி அமைதியா இருக்காங்க. அப்ப இந்த கொத்துறதுல ஒரு துளி ரத்தம் அப்படின்னு தெளிச்சு ராமர் முகத்துல பட்டுருச்சு. ராமர் கண் விழித்து பார்த்தார். ராம எந்திரிச்சோட இவன் பயந்து காக்கையா மாறினவே பறந்து ஓடுறேன் பார்த்தாரு. ராமர் என்ன பண்ணாரு, கையில எந்த ஆயுதம் இல்ல, படக்கு இந்த மாதிரி ஒரு புல் இருந்தது, அந்த புல்லுல ஒரு புல்லை பிடுங்கி அதையே அஸ்திரமாக பயன்படுத்தினாரு. காக்கையா போன அந்த சயந்தனோட ஒரு கண்ணை அப்படி குத்தி எடுத்துட்டு வந்துச்சு. இன்னைக்கு பாருங்க எல்லா பறவையும் நேரம் தான் பார்க்கும், காக்கா மட்டும் இப்படி பார்க்கும், இல்லாட்டி இப்படி பார்க்கும். ஏன்னா அதுக்கு ஒரு கண் பார்வை தான். ராமர் அன்னைக்கு குத்தி எடுத்ததுனால. அப்ப அன்றைக்கு வல்லவனாக இருந்த ராமனுக்கு அந்த புல் ஆயுதமாக பயன்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உருவாச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவருக்கு அறிவு இருந்துச்சு. அப்ப அவருக்கு அறிவு இருந்துச்சு, இவர் அறிவு அவிச்சு திரு கொடுத்துறாரு. ஐயாவுக்கு அதுல போறாரு.
ஓடிற தன்னால வந்து நிக்கிறேன் அவன் முன்னால நான் வந்து நிக்கிறேன் தன்னால நீ வந்து சாகாத என்னால. இதுக்கு என்ன அர்த்தம் தம்பி? இவர் மானு பிடிக்க வந்த மாதிரி ஒரு ஆள் மீன் பிடிக்க போனார். மீன் பிடிக்க போனா மண்புழுவை வந்து அந்த இதுல குத்தி தானே உள்ள விடுவாங்க தூண்டில. அப்ப உள்ள அரை உசுரும் கா உசுருமா கிடந்த மண்புழுவு அங்கிட்டு கிட்ட வந்துட்டு போற மீனை பார்த்து உள்ள சொல்லிச்சா அப்படி வாரிரே ஓரிர தன்னால வந்து நிக்கிறேன் முன்னால. அவன் கரையில தூண்டிமலோட வந்து நிக்கிறேன் முன்னால. அந்த நிக்கிறேன் தன்னால என்னைய அத்து குத்தி விட்டாங்க. நீ வந்து சாகாத என்னால. நீ ஏன் மேல ஆசைப்பட்டுக்குன்னு வந்து வாய வச்ச உன்னை ஒரே இழுவ மேல இருக்கவே இழுத்து பிடிவேன். உன் செவிலு வேந்து போகும் அப்படின்னு அது புத்திமதி சொல்லுச்சு. ஏன்னா அதுக்கு புத்தி இருந்துச்சு. அப்ப அதுக்கு புத்தி இருந்துச்சு. அப்ப இவர் புத்தியை ஒத்தி வச்சு கொடுத்துறாரா? ஐயாவுக்கு அதுல கோளாறு. ஒரு ஆளுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்ல, அம்மா பாக்க ரெண்டு கண்ணும் தெரியல, வீட்டுல ரொம்ப கஷ்டம். போய் தவம் பண்ணாரு நம்ம விக்னேஸ்வரர் காய்ச்சி கொடுத்து என்னடா வர வேணும்னாரு. உடனே விநாயகரை பார்த்து விநாயகரப்பா எனக்கு பிள்ளை பிறக்கணும், எங்க அம்மா அப்பா கண்ணு தெரியணும், நான் வசதி ஆகணும்னியா. பிள்ளையார் பார்த்தார் மனுஷப்பை ஆசைக்கு அளவில்லப்பா 3 வாரம்லாம் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரே ஒரு வாரம் கொடுப்பேன், என்ன வேணுமே கேளுனார். இவன் புத்திசாலி பையன் 3 வாரத்தையும் ஒரே வாரமா கிட்டப்பிட்டேன். என் மகனுக்கு என் பொண்டாட்டி தங்க கிண்ணத்துல பால் கொடுக்கறத எங்க அம்மா அப்பா கண்ணால பார்த்தா போதும், இந்த 1 வாரம் மட்டும் கொடுங்க போதும்ட்டேன். அப்ப மயம் மறந்துட்டேன். தங்க கிண்ணம் வாங்குற அளவுக்கு வசதி வந்துருச்சு. அம்மா அப்பா கண்ணால பார்த்தாங்க. எப்படி? அவனுக்கு மூளை இருந்துச்சு. அப்ப அவனுக்கு மூளை இருந்துச்சு. அப்ப இவர் என்ன மூளைய ஊளையா வடி விட்டு கொடுத்துறாரா? ஐயாவுக்கு சரி போதும். அதுக்காக எங்க சாதிக்காரர் ரொம்ப திட்டாதீங்க, இப்படி கேவலப்படுத்துங்க. நான் சொல்ல கூட என்ன சொல்லி கையை காப்பிட்டு அப்படி இல்ல நான் சொல்ல வந்து அப்படி சொல்லாதப்பான்னு சொல்லணும்ல பெரிய மனுச்சு. சரி ஐயா நீங்க வாங்க. வீணா அந்த பயலை அங்கிட்டு குட்டிக்கரை நடிக்க வச்சு கொல்ல நீங்க இப்ப மானு இங்க இருக்கின்றீங்களா? இருக்கிறது கண்ணுக்கு தெரிகிறது. நீங்க சொல்றீங்க. ஆமா நான் இல்லைன்றேன். சரி ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவு வேணும். ஆமா நீங்க பேசாம மானோட அடையாளத்தை சொல்லுங்க. சிறப்பு இது வரைக்கும் வரல. ஆமா இன்னொரு நாளைக்கு நமக்கு நிறைய இங்க வாய்ப்பு இருக்கு. சரி வாய்ப்பு இருக்கல வருவோம், அப்ப நிறைய பேசுவோம். சரி ஆமா ஏன்னா மானுக்கு உண்டான அடையாளம் என்ன அரியாரத்தை நீங்க விடிஞ்ச பிறகு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சிறப்பு மானுக்கு உண்டான அடையாளத்தை தாங்கள் கேட்டதினால் கலைமான் மறைமான் சிலைமான் தருமான் கோமான் பூமான் கஸ்தூரிமான் சாரங்கம் ஏலம் பிளவங்கம் புலங்கம் நவ்வி சரை தட்டர் பிணை மதி பேரங்கம் கடை உலை தேளை ஞானம் சூனம் சமரம் கௌசிகம் பட்டம் நைசிகம் மலை வியானி 8 நிமிடத்துக்கு 32 வகையான மாடு இருந்தாலும் அந்த மாடு